अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 28/4/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 23/10/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சமைக்கி புகார் தாத்தா பனோ, நேரத்தினுடைய கூப்பாடு வள்ளலாக ஆகுங்கள். आज सर्वश्रेष्ठ भाग्य विधाता, सर्व शक्तियों के दाता बाप दादा चारों ओर के सर्व बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்று அனைத்து சிரேஷ்டமான பாக்கியத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அனைத்து சக்திகளையும் வழங்கக்கூடிய வள்ளல் பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டு இருக்கின்றார்கள். चाहे मधुबन में सम्मुख में हैं, चाहे देश विदेश में यास में सुन रहे हैं, देख रहे हैं, जहाँ भी बैठे हैं, लेकिन दिल से सम्मुख हैं. அவங்க மதுபன்ல முன்னால் இருந்தாலும் சரி, நாலா பக்கங்களிலும் தேசங்களிலும் வெளி தேசங்களிலும் நினைவில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கு அமர்ந்திருந்தாலும் சரி, ஆனால் இதயத்தின் முன்னால் இருக்கின்றார்கள். उन सब बच्चों को देख बाप दादा हर्षित हो रहे हैं. அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பாப் தாதா புன்முறுவல் பூத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். आप सभी भी हर्षित हो रहे हो ना, நீங்கள் எல்லாரும் கூட மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு இருக்கின்றீர்கள் தானே. बच्चे भी हर्षित, अब बाप दादा भी हर्षित.
குழந்தைகளும் புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்றார்கள், பாப் தாதாவும் புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்றார்கள். और यही दिल का सदा और सच्चा अर्श सारी दुनिया के दुखों को दूर करने वाला है. இந்த இதயபூர்வமான எப்பொழுதும் உண்மையான புன்முறுவல் தான் முழு உலகத்திலையும் துக்கத்திலிருந்து உங்களை தூரமாக செய்யக்கூடியது. यह दिल का अर्श बाप दादा को बाप का अनुभव कराने वाला है. இந்த இதயபூர்வமான புன்முறுவல் தான் ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய அனுபவத்தை செய்விப்பது. क्योंकि ஏனென்றால் பாப் भी सदा सर्व आत्माओं के प्रति सेवादारी है. பாபா கூட எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவாதாரியாக இருக்கின்றார். और आप सब बच्चे बाप के साथ सेवा साथी हैं. நீங்கள் அனைத்து குழந்தைகளும் கூட பாபாவுடன் சேவை துணையாளனாக இருக்கின்றீர்கள். சாத்தியன துணையாக இருக்கின்றீர்கள் தானே. बाप के साथी और विश्व के दुखों को परिवर्तन कर सदा खुश रहने का साधन देने की सेवा में सदा उपस्थित रहते हो. பாபாவுக்கு துணையாளர்களாக உலகத்தில் துக்கத்தை மாற்றி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சாதனத்தை கொடுப்பதில் சேவையில் எப்பொழுதும் இருக்கின்றீர்கள். சதா சேவாதாரி ஹோ, எப்பொழுதும் சேவாதாரிகளாக இருக்கின்றீர்கள். சேவா सिर्फ 4 घंटा 8 घंटे वाले नहीं हो. சேவை வெறுமனே 4 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு கிடையாது. हर सेकंड सेवा के स्टेज पर पाठ बजाने वाले, ஒவ்வொரு வினாடியும் கூட சேவை என்ற ஸ்டேஜில் பாட்டு எடுத்து நடிக்கக்கூடிய பரம்தாம் பரமாத்மா சாத்தி ஹோ, பரமாத்மாவுக்கு துணைக்காரனாக இருக்கின்றீர்கள். யாது நிரந்தர, நினைவு நிரந்தரமாக இருக்கின்றது. ஐசை சேவாபி நிரந்தர, அதே போன்று சேவை கூட நிரந்தரமாக இருக்கின்றது. अपने को निरंतर सेवादारी अनुभव करते हो, தன்னைத்தான் நிரந்தர சேவாதாரியாக அனுபவம் செய்கின்றீர்களா? யா 8-10 घंटे சேவாதாரியோ, இல்லை 8 மணி நேரம் 10 மணி நேரம் சேவாதாரிகளா? யா பிராமன் ஜன்म ही याद और सेवा के लिए. இந்த பிராமண ஜென்மமே எதுக்காக? நினைவு மற்றும் சேவைக்காக. और कुछ करना है क्या? வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன? यही है ना, இதுவே தான் அல்லவா? हर श्वास हर सेकंड याद और सेवा साथ साथ है. ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு வினாடியும் நினைவு மற்றும் சேவை கூடவே இருக்கின்றது. யா சேவாக்கு கண்டே அழக, யாருக்கு கண்டே அழக, அல்லது சேவைக்கான மணி அது தனியாகவும் நினைவுக்கான மணி தனியாகவும் இருக்கின்றதா? नहीं है ना, இல்லை அல்லவா? अच्छा बैलेंस है, बाबा கேட்குறாங்க. बैलेंस இருக்கின்றதா? अगर 100% सेवा है तो 100% ही याद है. 100% சேவை என்றால் 100% நினைவு இருக்கின்றதா? दोनों का बैलेंस है, ரெண்டுக்கும் சமன்பாடு இருக்கின்றதா? अंदर पड़ जाता है ना, डिफरेंस வந்து விடுகின்றது அல்லவா? कर्म योग का अर्थ ही है, कर्म योगी என்றால் அதனுடைய பொருள் என்ன? कर्म और याद, सेवा और याद दोनों का बैलेंस समान समान होना चाहिए. கர்மம் மற்றும் நினைவு, சேவை மற்றும் நினைவு ரெண்டிலையும் பேலன்ஸ் சமமாக இருக்கணும், சமமாக இருக்க வேண்டும் அல்லவா? ऐसे नहीं कोई समय याद ज़्यादा है और सेवा कम, அப்படி இருக்கக்கூடாது. சில நேரம் நினைவு அதிகமாக இருக்கின்றது, சேவை குறைவாக, அல்லது சேவை ஜாதாக யா யாது கம், சேவை அதிகமாக இருக்கு நினைவு குறைவாக இருக்கு. ஜெய்சே ஆத்மா और शरीर जब तक स्टेज पर है, எப்பொழுது ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் எது வரைக்கும் இந்த ஸ்டேஜில் இருக்கின்றதோ சாத் சாத் என கூடவே இருக்கின்றது அல்லவா? அழகு ஓ சக்தே, தனியாக முடியுமா என்ன? ஐசே அதே மாதிரி யாத் और சேவா சாத் சாத் ரஹே, நினைவு மற்றும் சேவை ரெண்டும் கூடயே இருக்க வேண்டும். யாத் அர்த்தாத் நினைவுன்னு என்ன அர்த்தம்? பாபா எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. பாப் சமான் சோகே சுமான் கி யாத், பாபாவுக்கு சமமாக சுவத்தினுடைய सोमानத்தில் நினைவு இருக்கணும். जब बाप की याद रहती है तो
எப்போ பாபாவுடைய நினைவு இருக்கின்றதோ அப்பொழுது சதைய சுமானுக்கு பியாதிரத்திய தாமாவே சொமானத்திற்கும் நினைவு இருக்கின்றது. அகர் சொமான்மே நெய்ரத்து, இப்போ நீங்கள் சொமானத்தில் இல்லை என்றால் யாத் பி பவர்ஃபுல் நெய்ரத்தி, நினைவு கூட சக்திசாலியாக இருப்பது இல்லை. சொமான் அர்த்தாத், சொமான்னா அதனுடைய பொருள் என்ன? பாபா இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறாங்க. பாப் சமான், பாபாவுக்கு சமமாக. சம்பூர்ண சொமான ஹி பாப் சமான், சம்பூர்ணமாக சொமானத்தில் இருப்பது தான் பாபாவுக்கு சமமாக இருப்பது. அவர் ஐசை யாத் மே ரஹனே வாலே பச்சே, அப்படி நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சதாயி தாத்தா வங்கி, எப்போதுமே வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக இருப்பார்கள். தேவதா நெய் பெறக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். தேவதாமானா தேனேவாலா, தேவதை என்றால் என்ன அர்த்தம்? கொடுக்கக்கூடியவர்கள். तो आग आज बाप दादा सभी बच्चों के दातापन की स्टेज चेक कर रहे थे. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய வள்ளல் தன்மையை சோதனை செய்து கொண்டு இருந்தார்கள். காத்த தாதாக்கே பச்சே தாதே பனே, இதுவரைக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலுடைய குழந்தைகள் வள்ளல்களாக ஆகியிருக்கின்றீர்கள். जैसे बाप कभी भी लेने के संकल्प नहीं कर सकता, பாபா ஒரு பொழுதும் பெற வேண்டும் என்ற சங்கல்பத்தை செய்யவே முடியாது. தேனிகா கர்த்தா, கொடுப்பதையே தான் செய்கின்றார் संकल्पத்தில். अगर कहते भी है सब कुछ पुराना दे दो तो भी पुराने के बदले नया देता है, அப்படியே சொன்னாலும் கூட எல்லாத்தையும் பழசை கொடுத்துருங்க அப்படின்னா பழசுக்கு பதிலாக புதுசை கொடுத்துட்றாரு. லேனாமானா பாப்கா தேனா, பெறுவது என்றாலே என்ன அர்த்தம்? பாபாவுக்கு கொடுப்பது. तो आग वर्तमान समय बाप दादा को बच्चों की एक टॉपिक बहुत अच्छी लगी. நிகழ்காலத்தில் பாப் தாதாக்கு குழந்தைகளுடைய ஒரு டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்கான். கவுன்சி டாபிக் என்ன? ஒரு டாபிக் விதேஷ்கி டாபிக், அதுவும் ஃபாரின்ல உள்ள டாபிக். கவுன்சி என்ன டாபிக்கு சொல்றாங்க? கால் ஆஃப் டைம், நேரத்தினுடைய கூப்பாடு. तो बाप दादा देख रहे थे, बाप दादा பார்த்தாங்களாம். என்ன பார்த்தாங்க? बच्चों के लिए समय की क्या पुकार है, குழந்தைகளுக்காக இந்த நேரம் எந்த கூப்பாடை செய்கின்றது? आप देखते हो विश्व के लिए, सेवा के लिए, बाप दादा सेवा के साथी तो आई. நீங்க பார்க்கறது எது? உலகத்திற்காக, சேவைக்காக. பாப் தாதா சேவையினுடைய சாத்தியாகவே இருக்கின்றார். लेकिन ஆனால் बाप दादा देखते हैं, बाप दादा என்ன பார்க்கிறார்கள்? बच्चों के लिए अभी समय की क्या पुकार है, குழந்தைகளுக்காக இப்ப நேரத்தினுடைய கூப்பாடு என்ன? आप भी समझते हो ना समय की क्या पुकार है, உங்களுக்கு கூட புரிகிறது அல்லவா நேரத்தினுடைய கூப்பாடு என்ன? अपने लिए सोचो, தனக்காக யோசியுங்கள். सेवा प्रति तो भाषण किए कर रहे हैं ना, சேவைக்காக லெக்சர் பண்ணனீங்க, செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். लेकिन ஆனா अपने लिए தனக்காக अपने से पूछो, தன்னைத்தான் கேளுங்க. हमारे लिए समय की क्या पुकार है, நமக்காக இப்ப நேரத்தினுடைய கூப்பாடு என்ன? वर्तमान समय की क्या पुकार है, நிகழ்காலத்தினுடைய அழைப்பு கூப்பா என்ன? तो बाप दादा देख रहे थे, बाप दादा பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? अभी के समय अनुसार இப்ப நடக்கின்ற நேரத்திற்கு ஏற்ப हर समय हर बच्चे को दातापन की स्मृति और बढ़ानी है. ஒவ்வொரு நேரமும் கூட, ஒவ்வொரு குழந்தைகளும் கூட வள்ளலனுடைய நினைவை அதிகரிக்க வேண்டும். चाहे स्व उन्नति के प्रति दादापन की भाव, சுய முன்னேற்றத்திற்காக வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையினுடைய பாவனை, சாய் சர்வக்கே பிரதி ஸ்னேஹ இமர்ஜ் ரூபமே திகாய் தி, அனைவருக்காகவும் அன்பு என்பது எமர்ஜ் ரூபத்தில் தெரிய வர வேண்டும். கோய் கைசா பி ஹோ, யாரு எப்படி இருந்தாலும் சரி, கியா பி ஹோ என்னவா இருந்தாலும் சரி, முஜே தேனா ஹை, நான் கொடுக்க வேண்டும். तो आगे दाता सदा ही भेद की वृद्धि वाला होगा.
வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்றாலே எப்பொழுதுமே எல்லையற்ற விருத்தி உடையவர்களாக இருப்பார்கள். அது நெய் எல்லைக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அது சதா சம்பன்ன பர்பூரோகா. வள்ளல் என்றாலே எப்போதும் சம்பன்னமாகவும் இருப்பார்கள், நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். தாதா சதாயி ஷமாக்கா மாஸ்டர் சாகரோகா. வள்ளல் என்றாலே என்ன? எப்போதுமே மன்னிப்பதில் மாஸ்டர் கடலாக இருப்பார்கள். इस कारण இந்த காரணத்தினால जो हद के अपने संस्कार या दूसरे के संस्कार वो इमेज नहीं होंगे. அப்ப எல்லைக்குட்பட்ட தன்னுடைய சம்ஸ்காரமானாலும் சரி, பிறருடைய சம்ஸ்காரமானாலும் சரி, அது இமர்ஜ் ஆகாது, மர்ஜ் होंगे, மறைந்துவிடும். முஜே தேனா எனக்கு கொடுக்க வேண்டும், நான் கொடுக்க வேண்டும். கோய் தே நெய் தே லேக்கின் முஜே தாத்தா பண்ண. பிறர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நான் என்ன ஆகணும்? வள்ளலாக ஆக வேண்டும். किसी भी संस्कार के वश परवश आत्मा हो, எந்த ஒரு சம்ஸ்காரத்திற்கு வசமான பரவசமான ஆனால ஆத்மாவாக இருந்தாலும் சரி, உஸ் ஆத்மாவுக்கு முझे सहयोग देना, அந்த ஆத்மாவிற்கு நான் சகயோகத்தை கொடுக்க வேண்டும். तो किसी का भी अधिक का संस्कार आपको प्रभावित नहीं करेगा. யாருடைய எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரம் கூட உங்க மேல பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது. கோய் மான் தே கோய் நெய் தே. பிறர் உங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, நெய் தே அவங்க கொடுக்காவிட்டாலும் சரி, லேக்கின் முஜே தேனா, ஆனா நான் கொடுக்க வேண்டும். ஐசே தாதாப்பன் அபி எமர்ஜி சாஹியே. இப்போ அப்படிப்பட்ட வள்ளல் தன்மையானது எமர்ஜாக ஆக வேண்டும். மன்மே பாவனா தோ ஹை லேக்கின், மனதில் பாவனை இருக்கிறது, ஆனால் லேக்கின் நெவியாய், ஆனால் என்பதே வரக்கூடாது. முझे करना ही है, நான் செய்தே ஆக வேண்டும். कोई ऐसा चलन व बोल जो आपके काम का नहीं है, अच्छा नहीं लगता, उसे लो ही नहीं. ஒருவருடைய நடத்தை அல்லது பேச்சு உங்களுக்கு ஒன்றும் காரியத்துக்கு பயன்பட போறதில்லை, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எடுத்துக்கொள்ளவே செய்யாதீர்கள். புரி சீஸ் லீ ஜாத்தியே கியா. கெட்ட விஷயத்த கெட்ட பொருளை எடுத்துக்கொள்கிறார்களா என்ன? மன்மே தாரன் கண்ணா அர்த்தாத் லேனா ஹை. மனதில் தாரணை செய்வது என்றால் தான் என்ன அர்த்தம்? அதை எடுத்துக்கொள்கின்றீர்கள். திமாக் தக் பி நஹி, புத்தி வரைக்கும் கூட கிடையாது. திமாமே பாத் ஆகைனா वो भी नहीं, புத்தி வரைக்குமாவது மூளைக்கு வந்து விட்டது விஷயம், அப்படியும் கிடையாது. ஜப் ஹை ஹி புரி சீஸ், எப்போ அது கெட்ட ஒன்றோ, அச்சி ஹே நீ நல்லது இல்லையோ, திமாக் और दिल में लो ही नहीं, யா தாரணை नहीं करो, நீங்க அதை புத்தியில எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதாவது தாரணையே செய்யாதீர்கள். அவரில் என்னைக்கு பஜாய, அதை பெறுவதற்கு பதிலாக சுப பாவனா சுப காமனா தாத்தா பந்தோ, சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களை வள்ளலாயிட்டு கொடுங்கள். லோனை பெறாதீர்கள். கியோங்கி, ஏனென்றால் அவை சமயக்கு அனுசார், இப்ப நேரத்திற்கு ஏற்ப, அக தில் और दिमाग खाली नहीं होगा, இப்போ உங்களுடைய இதயமோ அல்லது பிரெயினோ காலியா இருந்துன்னா நிரந்தர சேவாதாரி நெய் பன் சகேங்கி, நிரந்தரமான சேவாதாரியாக உங்களால ஆக முடியாது. दिल या दिमाग जब किसी भी बात में बिजी हो गया तो सेवा क्या करेंगे? இதயமாகட்டும் அல்லது உங்களுடைய மூளையாகட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல பிஸியா இருந்ததுன்னா என்ன சேவை செய்வீங்க? फिर जैसे लौकिक में तो 8 घंटे और कोई 8 घंटे काम करते, ऐसे यहाँ भी हो जाएगा. எப்படி லௌகியத்தில் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அது மாதிரி இங்கே கூட ஆகிடும். 8 घंटे சேவாதாரி, 6 घंटे சேவாதாரி, அப்புறம் 8 மணி நேரம் சேவாதாரி, 6 மணி நேரம் சேவாதாரி. நிரந்தர் சேவாதாரி நெய் பன் சகேங்கி, நிரந்தரமான சேவாதாரிகளாக ஆக முடியாது. சாहे मनसा सेवा करो, चाहे वाणी से, चाहे कर्म अर्था संबंध संपर्क से. நீங்க மனதின் மூலமா சேவை செஞ்சாலும் சரி, வார்த்தைகள் மூலமா சேவை செஞ்சாலும் சரி, கர்மம் அதாவது
தொடர்பு சம்பந்தத்தின் மூலமா சேவை செய்வதனாலும் சரி. ஹர் செகண்ட் தாத்தா அர்த்தாத் சேவாதாரி. ஒவ்வொரு வினாடியும் நீங்க வள்ளல் அப்படின்னா என்ன அர்த்தம்? सेवादारी। दिमाग का काली रखने से बाप की सेवा के साथी बन सकेंगे। எப்போ நீங்கள் உங்கள் பிரெயினை காலியாக வச்சிருப்பீங்களோ அப்போ தான் பாபாவுடைய சேவையின் துணையாக நீங்கள் ஆக முடியும். தில்கோ சதா சாவ் ரக்கனே சே, உங்கள் இதயத்தை நீங்கள் கிளீனாக வைத்திருந்தீங்கன்னா நிரந்தர பாப்கி சேவாக்கே சாத்தி பன் சக்கே, நிரந்தரமாக பாபாவுடைய சேவை துணையாளனாக உங்களால் ஆக முடியும். ஆப் சப்கா வாய்தா கியா ஹை? பாபா கேட்குறாங்க, உங்கள் எல்லாருடைய உறுதிமொழி என்ன? சாத் ரஹேங்கே சாத் சலேங்கே. வாய்தா என்ன? உங்கள் கூடையே இருப்போம், உங்கள் கூடையே போவோம். அப்படி உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க தானே? அப்போ ஆகே ரகம் பீச்சே பீச்சே ஆயிங்க, இல்லை நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வர்றோம் அப்படின்னு சொன்னீங்களா? நெய் என்ன? இல்லை இல்லை, சாத்கா வாய்தா என்ன? கூடையே இருப்போம், கூடையே போவோம். அதுதான் உங்களுடைய உறுதிமொழி இல்லையா? ஆக பாப் சேவா கே பின்னா रहता है. பாபா கேட்குறாங்க ரொம்ப டெக்னிக்கலா, பாபா சேவை இல்லாமல் இருக்கின்றார்களா? யாருக்கு பின்னா நை रहता है. சேவை இல்லாமல் அவர் இருப்பதே இல்லை. ஜித்தனா பாப் யாதுமே रहता उतना आप मेहनत से रहते हो. எவ்வளவு பாபா நினைவில் இருக்கின்றாரோ அவ்வளோ நீங்கள் உழைப்பில் இருக்கிறீங்க. रहते लेकिन मेहनत से अटेंशन से. ஆனால் मेहनत உழைப்பு மற்றும் அட்டென்ஷனோட பாப் के लिए है ही क्या? பாபாவுக்கு என்ன இருக்கு? பரம் ஆத்மா के लिए है ही ஆத்மா. பரமாத்மாக்காக இருப்பது யாரு? ஆத்மாக்கள் மட்டும்தான். நம்பர் 1 ஆத்மா तो है ही. ஆனால் ஆத்மாக்கள் எப்போதும் எப்படி இருக்காங்க? வசீகரமாக தான் இருக்கின்றாரு. சிவாய பச்சோக்கி யாதுக்கே பாப் ரஹி नहीं सकता. குழந்தைகளுடைய நினைவு இல்லாமல் பாபாவால் இருக்கவே முடியாது. பாப் பச்சோக்கி யாத்கே பின்னா ரह सकता है. சொல்லிட்டு பாபா மறுபடியும் கேட்குறார், பாபா குழந்தைகளுடைய நினைவு இல்லாமல் இருக்க முடியுமா? அடுத்து பாபா கேட்குறாங்க, ஆப் ரह सकते हो, நீங்கள் பாபா நினைவு இல்லாமல் இருக்க முடியுமா? கபி கபி நட்கட்டு ஹோ ஜாத்தே ஹோ. சில நேரம் நீங்கள் குறும்புத்தனம் பண்ணத்தான் செய்கின்றீர்கள். तो क्या सुना? சரி, என்ன கேட்டீங்க? சமைக்கு புகார, நேரத்தினுடைய கூப்பாடு என்ன? தாத்தா பனோ, வள்ளல்களாக ஆகுக. அவசியக்தா ஹை பௌத், இதுக்கு ரொம்ப அவசியம் இருக்கின்றது. சாரே விஸ்வக்கி ஆத்மாவுக்கு புகார, முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய கூப்பாடு என்ன? ஹே அமாரே இஷ்ட தோ என்ன? எங்களுடைய இஷ்ட தேவதையே அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள்லாம் இஷ்ட தேவதைகள் தானே? கிசின கிசி ரூபமே சர்வ ஆத்மாவுக்கு இஷ்ட. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள். ஸோ அபி சபி ஆத்மாவுக்கு புகார். இப்போ அனைத்து ஆத்மாக்களுடைய கூப்பாடு என்ன? ஹே இஷ்ட தேவ், ஓ இஷ்ட தேவதையே, தேவியா, இஷ்ட தேவிகளே, பரிவர்த்தன் கரோ, மாற்றத்தை செய்யுங்கள். ஏ புகார் சுன்னேமே ஆத்திய, இந்த கூப்பாடு கேட்க உங்களுக்கு வருகின்றதா? பாண்டவுக்கும் ஏ புகார் சுன்னேமே ஆத்திய, பாண்டவர்களுக்கு அவர்களுடைய கூப்பாடு கேட்பது வருகின்றதா? சுன்க ஃபிர் கியா கர்த்தே ஹோ, கேட்டுட்டு என்ன பண்றீங்க? சுன்னேமே ஆத்திய तो सैल्वेशन देते हो या सोचते हो हाँ करेंगे? கேட்ட பிறகு சால்வேஷன் கொடுக்கின்றீர்களா இல்லை யோசிக்கிறீங்களா அப்புறம் செய்யலான்னு? புகார் சுன்னேமே ஆத்திய. மறுபடியும் பாபா கேட்குறான், அவர்கள் கூப்பாடு செய்வது உங்களுக்கு கேட்கின்றதா? तो समय के पुकार सुनाते हो और आत्माओं के पुकार सिर्फ सुनते हो. நேரத்தினுடைய கூப்பாட பிறருக்கு சொல்றீங்க, ஆத்மாக்களுடைய கூப்பாட கேட்க மட்டும் செய்கின்றீர்களா? तो इष्ट देव देवियां भी अपने दातापन का रूप इमर्ज करो. இஷ்ட தேவ், இஷ்ட தேவிகளான நீங்க இப்பொழுது அந்த வள்ளல் தன்மையினுடைய ரூபத்தை இமர்ஜ் செய்யுங்கள். தேனா ஹை, ஒரே வேர்ட்ல பாபா சொல்றார், கொடுக்க வேண்டும். கோய் பி ஆத்மா வஞ்சித்து नहीं रह जाए.
எந்த ஒரு ஆத்மாவும் இதில் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நேற்று உள்ளோக்கி மாலையும் படைங்க. என்ன கடைசியில் குற்றச்சாட்டுகள் வரும். உள்ளே தோத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் கண்டிப்பாக செய்வாங்க இல்லையா? तो लोगों की माला पहनने वाले इष्ट ही और फूलों की माला पहनने वाले इष्ट. நீங்களாம் உங்களுடைய குறைகளை, அதாவது அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை அணிவிக்கின்ற மாலைகளை பெறக்கூடிய தேவதைகளா அல்லது இஷ்ட தேவதைகளா? கவுன்சே இஷ்டோ, எந்த ஒரு இஷ்ட தேவதைகள் பூஜ்ய होना, பூஜைக்கு தகுந்தவர் இல்லையா? ஐसे नहीं समझना हम तो पीछे आने वाले, நாங்கள் பின்னாடி தானே வந்திருக்கோன்னு நினைக்காதீங்க. जो बड़े बड़े बड़ी दाता बनेंगे हम कहाँ बने, பெரிய பெரியவங்களாம் பெரிய தாத்தா ஆவாங்க, நம்ம எங்க ஆவோம்? லேக்கின் நீ அப்படி இல்லை. சப்கோ தாத்தா பண்ண, அனைவருமே கூட வள்ளல்களாக ஆக வேண்டும். जो फर्स्ट टाइम मधुबन में आने वाले हैं वो हाथ उठाओ. யார் முதல் முறையாக மதுபன் வந்திருக்கின்றீர்களோ கைகளை உயர்த்துங்கள். जो फर्स्ट टाइम आए हैं वह दाता बन सकते हैं या दूसरे तीसरे साल में दाता बनेंगे. முதல் தடவையா வந்தவங்க வள்ளல்களாக ஆக முடியுமா, இல்லை 2வது 3வது வருஷம் வள்ளல்களா ஆவீர்களா? एक साल वाले दाता बन सकते हैं. ஒரு வருஷமா ஞானத்தில் இருப்பவர்கள் வள்ளல்களாம ஆக முடியுமா? எல்லாம் ஆஞ்சின்னு சொல்றேன். बहुत अच्छा होशियार है, ரொம்ப நல்லது, கெட்டிக்காரர்கள். बाप दादा हिम्मत के ऊपर सदा खुश रहते. பாப் தாதா எப்போதும் தைரியத்தினால மகிழ்ச்சி அடைகின்றார். चाहे 1 मास वाला भी है या तो 1 साल या 6 मास वास हुआ हो. ஒரு மாசம் ஆனவர்களா ஆனாலும் சரி, 1 ஆண்டு அல்லது 6 மாசம் ஆனாலும் சரி. लिखता बाप दादा जानते हैं, बाप दादा को தெரியும். 1 साल वाले हो या 1 मास वाले हो, 1 मास में भी अपने को ब्रह्म कुमारी कहलाते हैं ना. ஒரு மாசத்தில் கூட தன்னைத்தான் பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? तो ब्रह्मा कुमार और कुमारी अर्थात ब्रह्मा कुमार அல்லது ब्रह्मा कुमारी அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா பாப் के वर्षे के अधिकारी बन गए. பிரம்மா பாபானுடைய ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். பிரம்மா को बाप माना तब तो कुमार कुमारी बने है ना. பிரம்மா பாபா பாபான்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் குமார் குமாரி ஆயிடுறீங்க இல்லையா? तो ब्रह्मा कुमार और ब्रह्मा कुमारी बाप ब्रह्मा शिव बाप के वर्षे के अधिकारी बने. பாபா பிரம்மா மற்றும் சிவ பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். या 1 मास वालों को वर्षा नहीं मिलेगा, அல்லது 1 மாதம் பாபா குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காதா என்ன? 1 मास वालों को वर्षा मिलता है. பாபா கேட்குறார், 1 மாதமானவர்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றதா? जब वर्षा मिल गया तो देने के लिए दाता तो होंगे ना. எப்போ ஆஸ்தி கிடைத்து விட்டதோ கொடுப்பதில் நீங்க வள்ளலாக ஆக்குவீர்கள் தானே. जो चीज मिलती है वह देना तो जरूर शुरू करना ही चाहिए ना. எது கிடைக்கின்றதோ அதை கொடுப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? अगर बाप समझ के कनेक्शन जोड़ा तो 1 दिन में भी वर्षा ले सकता है. பாபா என புரிந்து கொண்டு கனெக்ஷனை நீங்க வைத்து விட்டால் 1 நாள்ல கூட நீங்கள் ஆஸ்தியை பெற முடியும். ऐसे नहीं कि अच्छा है, कोई शक्ति है, समझ में तो आता है, ये नहीं. அப்படி இல்லாம இது நல்லா இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ புரிகின்றது அப்படின்னு இருக்கக்கூடாது. வருஷைக்கு அதிகாரி பச்சை होते, ஆஸ்திக்கு அதிகாரிகளாக யார் ஆகின்றார்கள்? குழந்தைகள் ஆகின்றார்கள். समझने वाले देखने वाले नहीं, புரிந்து கொள்பவர்களோ பார்ப்பவர்களோ ஆவதில்லை. अगर 1 दिन में भी दिल से बाप माना, 1 நாள் கூட நீங்க இதே பூர்வமாக தந்தை என்று ஏற்றுக்கொண்டீர்களானால் வருஷைக்கு அதிகாரி बन सकता है, ஆஸ்தியினுடைய அதிகாரிகளாக ஆக முடியும். आप लोग तो सभी अधिकारी हो ना, நீங்க எல்லாருமே கூட அதிகாரிகள் தானே. आप लोग तो ब्रह्म कुमार कुमारियां है ना, நீங்க எல்லோருமே பிரம்ம குமார் பிரம்ம குமாரிகள் தானே. या बन रहे हैं, இல்ல ஆகிக்கொண்டு இருக்கின்றீர்களா?
பன் கயே யா பன்னே ஆயே ஆகிவிட்டீர்களா இல்ல ஆவதற்காக வந்திருக்கின்றீர்களா? கோய் ஆப்கோ பதல் நஹீ சக்தா ஹை. உங்களை யாராவது மாற்ற முடியுமா? பிரம்மா குமார் குமாரி கே பஜாய் சிறு குமார் குமாரி பன் ஜாओ. உங்களை அப்படி மாற்றணும்னு வச்சிங்க, நீங்க பிரம்மா குமார் குமாரிக்கு பதிலாக வெறும் குமார் அல்லது குமாரியாக ஓ சக்தா ஹை. அப்படி முடியுமா? பிரம்மா குமார் बनने में फायदे कितने? பிரம்மகுமார் அல்லது பிரம்மகுமாரி ஆறுதுல எவ்வளவு லாபங்கள் இருக்கின்றன. ஏக் ஜனக்கு भी फायदे नहीं. ஒரு ஜென்மத்திற்கான லாபம் அல்ல, அநேக் ஜென்மோக்கே फायदे. பல ஜென்மங்களுக்கான உங்களுக்கு பலன்கள். पुरुषार्थ आधा जन्म 14 जन्म का और प्रारब्ध अनेक जन्मों की. புருஷார்த்தம் பாதி ஜென்மம் தான் நீங்க செய்றீங்க, ஆனா 1/4 மடங்கு உங்களுக்கு புருஷார்த்தம் அதனுடைய பிராரப்து கிடைக்கிறது. அநேக ஜென்மோங்க பல ஜென்மங்களுக்கு फायदा ही फायदा है. லாபமே லாபம் தான். எப்ப நம்ம பிரம்மகுமார் குமாரிகள் ஆகின்றோமோ அப்போதுலேருந்து லாபத்திலேயும் லாபம் தான். அரை ஜென்மம் இல்லை கால் ஜென்மம் தான் நாம புருஷார்த்தம் பண்றோம், ஆனா பலன் எத்தனை ஜென்மங்களுக்கு கிடைக்கின்றது. बाप दादा समय के अनुसार वर्तमान समय विशेष एक बात अटेंशन में दिलाते हैं. बाप दादा நேரத்திற்கு ஏற்ப நிகழ்காலத்துல விசேஷமா ஒரு விஷயத்துல கவனத்தை பாபா கொடுக்கிறார். क्योंकि ஏனெனில் बाप दादा बच्चों के रिजल्ट्स देखते रहते हैं ना. ஏன்னா பாப் தாதா குழந்தைங்களுடைய ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். तो रिजल्ट में देखा गया, ரிசல்ட்ல பாபா என்ன பார்த்தாங்க? ஹிம்மத் बहुत अच्छी, தைரியம் ரொம்ப நல்லா இருக்கு. लक्ष्य भी बहुत अच्छा, लक्ष्யம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. लक्ष्य अनुसार अभी तक लक्ष्य और लक्षण उसमें अंतर है. லட்சியத்திற்கு ஏற்ப லட்சியத்துக்கும் லட்சணத்திற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. லட்சியம் சப்கா நம்பர் 1, லட்சியம் எல்லாருக்குமே நம்பர் 1 இருக்கு. कोई से भी बाप दादा पूछेंगे आपका लक्ष्य क्या जन्म का राज्य भाग्य लेना. உங்களுடைய லட்சியம் 21 ஜென்மங்களுக்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைவதா? சூரியவன்சி பண்ணேக்கா या चंद्रवंशी? சூரியவன்சி ஆகணுமா இல்ல சந்திரவன்சி ஆகணுமா? तो सब किस में हाथ उठाएंगे? எல்லாம் எதுல கையை உயர்த்துவீர்கள்? सूर्यवंशी में है ना. सूर्यवंशीல தானே. कोई है और चंद्रवंशी बनना चाहता है. உங்கள யாராவது சந்திர வம்சத்துல போக விரும்புகின்றீர்களா? कोई नहीं. एक हाथ उठाए, ஒரே ஒருத்தவங்க கை தூக்குனாங்க. अच्छा है, नहीं तो वो सीट खाली रह जाएगा. பாபா அதுக்கும் சொல்றாங்க, இல்லைன்னா அந்த சீட்டு காலியா இருக்கும். लक्ष्य सभी का बहुत अच्छा है. லட்சியம் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. लक्ष्य और लक्षण की समानता उस पर अटेंशन देना जरूरी है. நம்முடைய லட்சியம் மற்றும் லட்சணம் ரெண்டுலையும் கவனம் கொடுப்பது, சமமான தன்மையை கொண்டு வருது அவசியம். उसका कारण क्या है? அதுக்கான காரணம் என்ன? जो आज सुनाया कभी कभी लेवता बन जाती. இன்னைக்கு பாபா அதுக்கான காரணம் சொன்னார் இல்லையா? சில நேரம் நீங்க என்ன ஆயிடுறீங்க? லேவதா பெறக்கூடியவர்களா ஆகிவிடுகின்றீர்கள். ஏ ஹோ ஏ கரே ஏ மததே ஏ பதிலே மை பதில். அது எப்படியெல்லாம் பாபா சொல்ற பாருங்க. இப்படி ஆனா நல்லா இருக்கும், இவங்க செஞ்சா நல்லா இருக்கும், இவங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கும், இவங்க மாறினா நான் மாறுவேன், இப்படி ஆனா நான் மாறுவேன், இப்படி செஞ்சாங்கன்னா நான் மாறுவேன், இப்படி உதவி செஞ்சா நான் மாறுவேன், இவங்க மாறினா நான் மாறுவேன், இப்படியெல்லாம் சொல்றது. ஏ பாத் டீக் ஹோ மை டீக்கும். இந்த விஷயம் நல்லானா நான் நல்லா இருப்பேன். ஏ லேவத்தா பண்ண, இதுதான் என்ன? பெறக்கூடியவர்களாக ஆவது. தாத்தாப்பன் நகி, வள்ளல் தன்மை இதுல கிடையாது. கோய் தே யாராவது கொடுத்தாலும் சரி இல்ல கொடுக்காவிட்டாலும் சரி, பாப்னே तो सब कुछ दे दिया ना. பாபா எல்லாத்தையும் கொடுத்து விட்டார் அல்லவா? क्या बाप ने किसको थोड़ा दिया है, किसको ज्यादा दिया? பாபா கேட்குறாங்க. சிலருக்கு கொஞ்சமாகவும் சிலருக்கு அதிகமாகவும் பாபா கொடுத்திருக்கின்றாரா? एक ही कोर्स है ना, ஒரே கோர்ஸ் தானே எல்லாருக்கும். चाहे 60 साल वाले हो चाहे 1 मास वाले हो, 60 வருஷம் ஆனாலும் சரி இல்ல 1 மாசமா ஆனாலும் சரி,
कोई तो एक ही है ना, கோர்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான் இல்லையா? 60 साल वाले का கோர்ஸ் अलग है या மாசம் वाले अलग है. 60 வருஷமா ஞானத்தில் இருக்கவங்களுக்கு கோர்ஸ் தனியாகவும் 1 மாசமா உள்ளவங்களுக்கு கோர்ஸ் தனியாகவும் இருக்கின்றதா? उन्होंने भी वही कोर्स किया, அவங்களும் அதே கோர்ஸ் தான் பண்ணாங்க. अभी भी कोई वही कोर्स है, இப்போ கூட அதே கோர்ஸ் தான். वही ज्ञान है, वही प्यार है, वही सर्वशक्तियां है. அதே ஞானம்தான், அதே அன்பு தான், அதே அனைத்து சக்திகளும் தான். सब एक जैसा है, எல்லாமே ஒரே மாதிரி தான். उसको 16 शक्तियां, उसको 8 शक्तियां नहीं है. அவங்களுக்கு 16 சக்தி, உங்களுக்கு 8 சக்தி அப்படி கிடையாது. सबको एक जैसा वर्षा है, எல்லாருக்கும் ஆஸ்தி ஒரே மாதிரி தான். आग जब बाप ने सभी को भरपूर कर दिया, बाबा எப்ப எல்லோரையுமே நிறைத்து விட்டாரோ, तो फिर भरपूर आत्मा दाता बनती है. யாரு நிறைஞ்சிருக்கிற ஆத்மாவோ அது என்ன ஆகுது? வள்ளலாக ஆகின்றது. लेने वाले नहीं, பெறக்கூடிய ஆத்மாவை ஆகாது. मुझे देना है, நான் கொடுக்க வேண்டும். कोई दे न दे, பிறர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி. லேனைக்கு இச்சக் நீ, பெற வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது. தேனைக்கு இச்சக், கொடுப்பதற்கான விருப்பம். और जितना देंगे दाता बनेंगे, எவ்வளவு நீங்க கொடுப்பீர்களோ, வள்ளல்களாக ஆவண்டீர்களோ, உத்தனா கஜானா படுத்தா ஜாயேகா, அவ்வளோ பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். मानो किसको अपना सम्मान दिया, யாருக்காவது நீங்க சமானத்தை கொடுத்தீங்க. दूसरों தேனா அர்த்தாத், பிறருக்கு கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம்? अपना सम्मान बढ़ाना, தங்களுடைய சமானத்தை அதிகரித்துக் கொள்கிறீர்கள். தேனா नहीं होता है, लेकिन देना अर्थात लेना. கொடுப்பது ஒன்றுமே இல்லை. கொடுப்பது என்றாலே என்ன அர்த்தம்? பெறுவதாகும். लो नहीं दो तो लेना ही हो जाए. நீங்க பெறாதீர்கள், கொடுங்க. கொடுப்பது என்ன ஆகிடும்? பெறுவதாக ஆகிடும். तो समझा, புரிகிறதா? சமைக்கு புகார் கியா, நேரத்தினுடைய கூப்பாடு என்ன? தாத்தா பனோ, வள்ளல்களாக ஆகுங்கள். ஏக அக்ஷய யாத் ரக்கனா, ஒரே ஒரு வேர்டு தான் நினைவில் வைக்கணுமா? கோய்கி பாத் ஹோ ஜாயே, என்ன ஆனாலும் சரி, தாத்தா சப்த சதா யாத் ரக்கனா. நான் வள்ளல் என்ற ஒரு வேர்டை மட்டும் நினைவு வைங்க. இச்சா மாத்திரம் அவித்யா, இச்சை என்றாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா இச்சைன்னா என்ன அர்த்தம்? பெறுவது என்று தானே அர்த்தம். ந சூக்ஷம் லேனைக்கு இச்சா, ந ஸ்தூல் லேனைக்கு இச்சா. சூக்ஷமத்திலையும் எனக்கு எதுவும் வேணாம், ஸ்தூலத்திலையும் எனக்கு எதுவுமே வேண்டாம். தாத்தாக்கு அர்த்தஹீய, வள்ளல் என்றாலே அதனுடைய பொருள் என்ன? இச்சா மாத்திரம் அவித்யா. இச்சை என்றாலே என்னன்னு தெரியாது. சம்பன்ன, சம்பன்னமானவர்கள். कोई अप्राप्ति अनुभव नहीं होगी, அப்பிராப்தியினுடைய அனுபவமும் ஆகாது. जिसको लेने की इच्छा हो, பெறுவதென்ற இச்சை இருப்பவங்களுக்கு தான் சர்வ பிராப்தி சம்பன்ன, அனைத்து பிராப்திகளிலையும் சம்பன்னமாக. तो लक्ष्य क्या है? உங்களுடைய லட்சியம் என்ன? சம்பன்ன பன்னேக்கா है, சம்பன்னமாக ஆக வேண்டும் அல்லவா? யார் ஜித்தனா மேலே உத்தனா அச்சா, இல்லை எவ்வளோ கிடைச்சதே அவ்வளவு ஓகே. சம்பன்ன பண்ணாயி சம்பூர்ண பண்ண, சம்பன்னமாக ஆவது தான் சம்பூர்ணமாக ஆவது ஆகும். आज विदेशों को खास சான்ஸ் मिला. இன்னைக்கு டபுள் ஃபாரினர்ஸ்க்கு விசேஷமாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. अच्छा है, நல்லது. पहला चांस विदेशों ने लिया, லாலே வேணா முதல் சான்ஸு டபுள் ஃபாரினர்ஸ் பெற்று விட்டீர்கள். ஏன்னா நீங்களாம் லாட்லா குழந்தைகள். சபீக்கோ மனாக்கிய और विदेशियों को निमंत्रण दिया. மற்ற எல்லாருக்கும் நோ சொல்லியாச்சு. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாப் தாதா को भी याद तो सभी बच्चे, பாப் தாதாக்கு எல்லா குழந்தைகளும் நினைவில் இருக்கிறாங்க. फिर भी डबल विदेशियों को देख, उनकी हिम्मत देख बहुत खुशी होती है. டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து, அவங்களுடைய தைரியத்தை பார்த்து பாபாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அபி வர்த்தமான் சமய இத்தினி அலைச்சல் மேல் நெய் ஆத்தே. இப்போ நிகழ்காலத்தில் அவ்வளோ அலைச்சல்ல வர்றதில்லை. அப்படி ஃபரக் ஆக
இப்போ டிஃப்ரென்ஸ் வந்துடுச்சு. शुरू के क्वेश्चन जो होते थे ना, ஆரம்பத்தில் நிறைய கேள்விகள் வந்தது இல்லையா, இந்தியன் கல்ச்சர் ஃபாரின் கல்ச்சர் अभी समझ में आ गया. இந்தியன் கல்ச்சர் வேற ஃபாரின் கல்ச்சர் வேறன்னு இப்போ புரிதல் வந்து விட்டது. अभी ब्राह्मण कल्चर में आ गए. இப்போ பிராமண கல்ச்சரில் வந்துட்டீங்க. நான் இந்தியன் கல்ச்சர், நான் ஃபாரின் கல்ச்சர், பிராமன் கல்ச்சர் में आ गए. இங்கே இந்தியன் கல்ச்சரும் இப்போ கிடையாது, ஃபாரின் கல்ச்சரும் கிடையாது, பிராமன் கல்ச்சரில் வந்துட்டீங்க. इंडियन कल्चर थोड़ा किटपिट करता है, लेकिन ब्राह्मण कल्चर सहज है ना. इंडियन कल्चर தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. ब्राह्मण कल्चर ईजी இல்லையா. ब्राह्मण कल्चर ये सोमान में रहो और स्वराज्य अधिकारी बनो. பிராமணனுடைய கல்ச்சரே என்ன, சோமானத்தில் இருங்க, ஸ்வராஜ்ய அதிகாரியா ஆகுங்க. यही ब्राह्मण कल्चर है. இதுதான் பிராமணனுடைய கல்ச்சர். ये तो पसंद है ना, இது உங்களுக்கு பிடித்திருக்கு இல்லையா. अभी क्वेश्चन तो नहीं है ना. இப்போ கொஷின் எதுவும் கிடையாது இல்லையா. இந்தியன் கல்ச்சர் ऐसे है मुश्किल है. இந்தியன் கல்ச்சர் எப்படி நமக்கு வரும், கஷ்டம். सहज हो गया ना, सहजமாக ஆயிடுச்சு இல்லையா. देखना फिर वहाँ जाकर कहो थोड़ा या मुश्किल है, இல்லை அங்கே போயிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. वहाँ जाकर ऐसे नहीं लिखना, அங்கே போயிட்டு அந்த மாதிரி எழுதக்கூடாது. सहज कर दो दिया लेकिन ये थोड़ा मुश्किल है. ஈஸின்னு சொல்லிட்டோம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். சஹஜே யா தோட தோட முஸ்கில் பாபா மறுபடியும் கேட்குறாங்க, ஈஸியா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா. ஜராபி முஸ்கில் नहीं, கொஞ்சம் கூட கஷ்டமே கிடையாது. बहुत सहज है, ரொம்ப ரொம்ப ஈஸி. अभी सारे खेल पूरा हो गए. இப்போ முழு விளையாட்டும் முடிவடைந்து விட்டது. इसलिए हंसी आती है, அதனால தான் சிரிப்பு வருகிறது. अभी पक्के हो गए ना, இப்போ பக்காவாக ஆயிட்டீங்க இல்லையா. பச்சுபன்க்கு கேள்வி சமாப்த होगी. குழந்தை பருவத்தினுடைய விளையாட்டு இப்போது முடிவடைந்து விட்டது. अब अनुभवी बन गए, இப்போ அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள். आप दादा देखते हैं जितने पुराने पक्के होते जाते हैं ना, तो जो नए नए आते हैं ना वो पक्के हो जाते हैं. எவ்வளோக்கு எவ்வளோ பழையவங்க பக்கா ஆயிடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு புதுசாக வர்றவங்களும் பக்கா ஆயிடுறாங்க. अच्छा है, एक दो को अच्छा आगे बढ़ाते रहते हैं. ஒரு பிறரை முன்னேற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். मेहनत अच्छी करते हैं, நன்றாக உழைக்கின்றார்கள். अभी दादियों का पाक किस्से तो नहीं ले आ जाते हो ना. இப்போ தாதிகள்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகிறது இல்லை தானே. किस्से कहानियाँ दादियों के पास ले जाते हैं. ஏன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துகிட்டே போகிறாங்க. கம் हो गए, குறைந்து விட்டது. फर्क है ना, चेंज இல்லையா. आप सभी बीमार नहीं होना, நீங்கள் அது வியாதியோட ஆயிடாதீங்க. किसे कहानी को बीमार होते वो तो खत्म हो गए. ஏன்னா பிரச்சனைகள் என்ன பண்ணுது, வியாதி எல்லாம் ஆயிடுது. இப்போ அது முடிவடைந்து விட்டது. अच्छे सब में अच्छे थे अच्छे विशेष गुण. பாபா சொல்கிறாங்க, எல்லார்ட்டையும் ஒரு விசேஷமான நல்ல குணம் இருக்குது. அது என்ன தெரியுமா, தில் கி சஃபாய் அச்சி. இதயத்தில் ரொம்ப கிளீனாக இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் ரக்தே பார் நிக்கால் தேங்க, உள்ளே வைக்கிறது இல்லை, வெளியில் கொண்டு வந்துடுற. ஜோ பாத் ஹோகி சச்சி போல் தேங்க, என்ன விஷயம் நடந்ததோ உண்மையை சொல்லிடுவாங்க. ஐசே நெய் வயசே, அப்படி இல்லை இப்படி, ஐசே வயசே நெய் கருத்தே, அப்படி இப்படிலாம் சொல்கிறதில்ல. ஜோ பாத்தை ஓ போல் தேத்தே, என்ன விஷயமோ அதை சொல்லிடுறாங்க. ஏ விசேஷத்தா அச்சி ஹை, இந்த விசேஷத்தன்மை ரொம்ப நல்லது. इसीलिए बाप कहते हैं, அதனால தான் பாபா சொல்கிறாங்களாம், சச்சி ஆஃப் சாப் தில் பர் பாப் ராஜி होता है. உண்மையான கிளீனான இதயத்தின் மேலே பாபா ராஜி ஆகிறார். हाँ तो हाँ, ना तो ना, எஸ் ना எஸ், நோ ना நோ. ऐसे नहीं देखेंगे, அப்படி ஒரு பொழுது சொல்கிறதில்ல. பார்க்கலாம், மஜ்பூரி से नहीं चलते, ஒரு கட்டாயத்தின் மேலே அவங்க நடக்கிறதே இல்லை. चलते तो पूरा, ना तो ना, நடக்கணும்னா முழுசாக நடக்கணும், இல்லைன்னா இல்லை. अच्छा, நல்லது. जिन बच्चों ने याद प्यार भेजी है बाप दादा ने सभी बच्चों को, जिन्होंने पत्तों द्वारा किसी के द्वारा याद प्यार भेजा, बाप दादा को स्वीकार हुआ. யாரெல்லாம் கடிதம் எழுதினீங்க எல்லாருக்கும் கூட, யார் யார் மூலமாவது கடிப்பு அனுப்பியிருந்தீங்க, எல்லாமே பாபா ஸ்வீகாரம் செய்து கொண்டார். बाप दादा रिटर्न में सभी बच्चों को दादापन का वरदान
தே ரஹே ஹேன். அனைத்து குழந்தைகளுக்கும் வள்ளல் தன்மையினுடைய வரதானத்தை பாப்தாதா கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அச்சா, நல்லது. एक सेकंड में उड़ सकते हो? பாபா கேட்குறான், ஒரு வினாடியில் உங்களால் பறக்க முடியுமா? பங்க் பவர்ஃபுல், என்ன ரெக்கைகள் சக்திசாலியாக இருக்கு இல்லையா? பஸ் பாபா கஹா அவர் உடா. பாபா அப்படின்னு சொன்னீங்க, பறந்துட்டீங்க. பாபா ட்ரில் பண்ணுறாங்க. चारों ओर के सर्वश्रेष्ठ बाप समान दादेपन की भावना रखने वाले, நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து சிரேஷ்டமான பாபாவுக்கு சமமாக வள்ளல் தன்மையினுடைய பாவனை வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, श्रेष्ठ आत्माओं को निरंतर याद और सेवा में तत्पर रहने वाले परमात्मा सेवा के साथी बच्चों को सदा लक्ष्य और लक्ष्य को समान बनाने वाले, சிரேஷ்டமான ஆத்மாக்கள் நிரந்தரமான மற்றும் சேவையில் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களுக்கு, பரமாத்மா சேவையின் சாத்தி குழந்தைகளுக்கு எப்போதும் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக செய்யக்கூடியவர்களுக்கு, சதா பாப் की स्नेही और समान समीप बनने वाले बाप दादा के नयनों के तारे, பாப் தாதாவுக்கு சமமாக சமீபமாக ஆகக்கூடிய பாப் தாதாவினுடைய கண்ணின் மணிகளுக்கு, சதா விஸ்வ கல்யாண்கி பாவனமே रहने वाले, எப்போதுமே உலக நன்மைக்கான பாவனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ரகம் தில் கருணை இதயமுடைய மாஸ்டர் ஷமாக்கே சாகர் பச்சோக்கோ, மாஸ்டர் மன்னிப்பு கடல் குழந்தைகளுக்கு, தூர் பைட்னேவாலே தூரத்தில் இருந்திருக்கக்கூடிய, மதுபன்மை நீச்சே பைட்னேவாலே மதுபன்ல கூட கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, பாப் தாதாக்கு சாமனே பைட்டேவே பாப் தாதாக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சர்வ பச்சோங்கோ அனைத்து குழந்தைகளுக்கும் யாத் பியார் அவர் நமஸ்தே, அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு பாபா वरदान கொடுக்குறாங்க. दिल में एक दिलाराम को समाकर एक से सर्व संबंधों की अनुभूति करने वाले संतुष्ट आत्मा भव. இதயத்துல ஒரு திலாராம் பாபாவை அமர்த்தி அனைத்து சம்பந்தங்களினுடைய அனுபவத்தையும் செய்யக்கூடிய திருப்தி ஆத்மா ஆகுக. நாலேஜ்க்கு சமானே கா ஸ்தான் திமாக். ஞானத்தை எங்க கரைச்சிக்கணும்? புத்தியில, அதாவது பிரெயின்ல. மாசுக்கு சாமனே கா ஸ்தான் தியா. ஆனா நாயகனுக்கு முன்னாடி இடம் கொடுத்துருக்கிறோம் எங்க? இதயத்துல. கோய் ஆசுக் திமாக் ஜாதா சலாத்தே. சில ஆசுக், சில நாய்கள் என்ன செய்யறாங்க? பிரெயினை ரொம்ப பயன்படுத்துறாங்க. பாப் தாதா சச்சி தில் வாலப்பர் ராஜி. பாப் தாதா உண்மையான இதயமுள்ளவங்கள்ட்ட தான் இணக்கமாக இருக்கின்றார். இசிலியே ஆகவே தில் கா அனுபவம் தில் ஜானே. இதயத்தினுடைய அனுபவத்தை இதயம்தான் தெரிந்து கொள்ள முடியும். திலாராம் ஜானே, இதயத்தில் விட்டு இருக்கிற பாபா தெரிந்து கொள்வார். ஜோ தில் சே சேவா கர்த்தே, யார் இதயபூர்வமாக சேவை செய்கின்றார்களோ, யாத் கர்த்தே நினைவு செய்கின்றார்களோ, உன்னை மேனத் கம் और संतोष ज्यादा मिलता है. அவங்களுக்கு உழைப்பு குழைப்பாகவும் திருப்தி அதிகமாகவும் கிடைக்கின்றது. தில் வாலே சதா சந்துஷ்டுக்கா கீத் காத்தே. இதயத்தினர் தான் எப்போதும் திருப்தியினுடைய பாடலை பாடுகின்றார்கள். உன்னை சமய பிரமான் ஏக் சர்வ சம்பந்திக்கு அனுபூதி வத்திய. நேரத்திற்கு ஏற்ப ஒருவரிடமே அனைத்து சம்பந்தத்தினுடைய அனுபவமும் அவர்களுக்கு ஆகின்றது. இன்னைக்கு ஸ்லோகன் பாபா கொடுக்குறாங்க. அமிர்த வேலை பிளைன் புத்தி ஓக்கர் பைட்டோம். அமிர்த வேலையில் பிளைன் புத்தியா உட்காருங்க. சேவக்க நை வித்யா டச் ஓகி. சேவையினுடைய புதிய புதிய விதிமுறைகள் உங்களுக்கு டச்சாக ஆகும். ஆக நேரத்தினுடைய புகார் அழைப்பு என்ன? வள்ளல்களாக ஆகுங்கள். பாபா சொல்றாங்க, உலகத்தினருக்கு சேவைக்காக நீங்க டாபிக்ல சொல்றீங்க நேரத்தினுடைய கூப்பாடு என்னன்னு. ஆனா சங்கம யுகத்துல நேரத்தினுடைய கூப்பாட்டு உங்களுக்கு என்ன, அதை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பாபா ஒரே வல்ல சொல்றாரு, வள்ளல்களாக ஆகுங்கள். ஒருத்தவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நீங்க பெறக்கூடியவர்களாக இருக்கவே கூடாது.
எப்பொழுதும் எல்லா நேரமும் கொடுக்கக்கூடியவர்களாக வள்ளல்களாக ஆக வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே தீர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். காணல் நீரான வாழ்வில் தாகமும் சோகமும் வந்து மிஞ்சும். காணல் நீரான வாழ்வில் தாகமும் சோகமும் வந்து மிஞ்சும். போலியான வாழ்வை காட்டி மாயை வந்து
இனியும் காலம் கடத்த வேண்டாம், காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம், முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணத்தை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். அகந்தை எல்லார்கிட்டேருந்தும் உங்களை தூரமாக்கும், பணிவு அனைவருக்கும் பிடித்தவராக்கும். Ego will distance you from everyone. Humility will endear you to everyone.